பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே இந்த இணையதள வழிபாட்டிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம்முடைய குருசேகரத்தின் செயலர் திரு பீட்டர் செல்வம் ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏற்பார். கடவுளை நோக்கி மன்றாடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் அருளும் நிறைந்த ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறேன். தகப்பனே, விட கிருபையினாலே 2020ஆம் வருடத்தின் 7வது மாதத்தில் இந்த 26வது நாளிலே இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனை வேளையிலே தேவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாட கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்ல துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரின் மத்தியிலே கடந்து வரும்படியாய் நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரை தாழ்த்தி முழுமையாக தெய்வீக கரங்களுக்குள்ளாக ஒப்புப்படுத்த செபிக்கிறோம். நாங்கள் ஒற்றுமை கிடையாது, வெறுமையும் குப்பையும் தந்தையும் போனமானவர்கள் மேன்மை பாராட்டு அந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடும்படியாய் இந்த நாளை கொடுத்தமைக்காக மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே தெய்வீக பிரசன்னம் மத்தியிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரை இந்த காணொலி காட்சி மூலமாக ஆண்டவரை அநேக ஜனங்கள் இந்த காட்சியை காண்கின்ற பொழுது இந்த ஆராதனையிலே அனைவர் பங்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதியும் எங்கள் அன்புக்குரிய ஆயர் மூலமாக கொடுக்கின்ற இறை வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை சென்றடைய கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மகிழ்ச்சியின் ஆராதனை, சந்தோஷத்தை ஆராதனையாய், ஒரு புதிய விடுதலை ஆராதனையாய், அருள்பொழி திருப்பணிக்கான தலைப்பாக ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொள்கிற இறை வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு நிறைவான சமாதானத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள தகப்பனை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த ஆராதனை ஆரம்பம் தொடங்கி முடிவருக்கு நீர் நடத்தி தரும்படியாய் கர்த்தர் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வழிபாட்டுக்கு ஆர்வமாகவும் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாற்றி உண்டாகவும் நாம் இணைந்து திருச்சபை புதுவாழ்வு பாடல்களிலே 370வது பாடல், ஆண்டவா உந்தன் சேவை கடியை நற்பணம் செய்ய தூண்டும் முன் ஆவி அருள்வாய் என்ற பாடலை நாம் இணைந்து பார்ப்போம். 370வது பாடல். ஆண்டவா உந்தன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் முன் ஆவி அருள்வாய். ஆண்டவா உந்தன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் முன் ஆவி அருள்வாய். என்னை தியாகிக்க
அதற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். நற்செய்தி பகுதி, அது யோவான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய குருசேகரத்தின் பொருளர் திருமதி ரெஜினா அவர்கள் அதை நமக்கு முன்பாக வாசிப்பார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தினம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தினம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த திரு வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தேவரீர்களை பரிசுத்தப்படுத்தும், ஆற்றப்படுத்தும். உடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். அன்பின் ஆண்டவரை இயேசுவின் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயர்களை அன்போடு வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் இந்த காணொலியின் வழியாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வெகு சீக்கிரத்திலே நாம் இணைந்து ஆலயத்தில் ஆண்டவரை வழிபடுகின்ற, ஆலயத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவருடைய செய்தியை கேட்கின்ற சூழலை கடவுள் நமக்கு அருள் செய்வார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் ஊக்கமாக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்கும்படியாக நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அருட்பொழிவு திருப்பணி மாற்று உருவாக்கத்திற்கான மாற்றம். ஆர்டைன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். அருட்பொழிவு திருப்பணி, அபிஷேகம் செய்யப்பட்ட திருப்பணி என்றால் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருட்பொழிவு பெற்ற திருப்பணி, அல்லது நம்முடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் செய்யப்பட்ட திருப்பணி என்பது இன்னைக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பதவியாக, அல்லது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு வேலையாக, அல்லது புகழ்ச்சி வெளிக்காட்டுகின்ற நிலையாக பல்வேறுபட்ட நிலையிலே மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஆர்டினேஷன் வாங்கின பாஸ்டர் அல்லது அபிஷேகம் பெற்ற ஆயர் புகழ்ச்சிக்குரியவர் என்கின்ற ஒரு தோரணையும் ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு இடங்களிலே நான் அருட்பொழிவு கொடுக்கிறேன், நான் அருட்பொழிவு கொடுக்கிறேன் என்று அருட்பொழிவு கொடுப்பதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அது ஒரு வியாபாரமாக கூட இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. நீ எங்க ஆர்டினேஷன் எடுத்த, நீ எங்கே ஆர்டினேஷன் எடுத்த, இது யாருடைய ஆர்டினேஷன் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறதை நம்மால் இன்றைக்கு காண முடிகிறது. ஆனால் அருட்பொழிவு பெறுதல் என்பது பணியாற்றுவதற்கு என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக சமூகத்திலே யாரெல்லாம் அவல நிலையில் இருக்கிறார்களோ அவர்களோடு
ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ அவர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய அருளை செயல்களின் வழியாக அவர்களுக்கு வெளிக்காட்டுகின்ற மிகப்பெரிய பொறுப்புள்ள ஒரு பணி என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த மாபெரும் விளக்கத்தினை நான் சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வரை இருக்கின்ற வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய நாசரியத்துவ அறிக்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், அதனால் நான் இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சமூகத்திலே அவல நிலையில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வை உயர்த்தவும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். அதற்காகவே ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் அல்லது அருட்பொழிவு செய்திருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருட்பொழிவுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். கிறிஸ்து என்றாலும் அல்லது ஒருவேளை எபிரேயத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை மேசியா என்று சொன்னாலும் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருட்பொழிவு செய்யப்பட்டவர் என்று பொருள் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதியான யோவான் 21ஆம் அதிகாரம் 15-19 வரை இருக்கின்ற வசனங்களிலே ஆண்டவர் இயேசு தனக்கு பின்னதாக இந்த அருட்பொழிவு திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக அப்போஸ்தலனாகிய பேதுருவை, அவருடைய சீடர்களிலே முதன்மை சீடராக இருந்த பேதுருவை எவ்வாறு இந்த அருட்பொழிவு திருப்பணிக்கு, திருச்சபையினுடைய பணிக்கு அவர் திருநிலைப்படுத்துகிறார் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவது இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15-19 வரை இருக்கிற வசனங்களிலே வருகின்ற முதல் மைய கருத்து, இந்த அருட்பொழிவு திருப்பணியை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை நான் பார்க்கின்ற பொழுது முதல் தலைப்பாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அருட்பொழிவு திருப்பணியும் ஆடுகளின் மீது கடவுளின் தரிசனம். இந்த அருட்பொழிவு திருப்பணியை பொறுத்த வரைக்கும் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் எப்பொழுதுமே சிறப்பானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய எண்ணமே வேறு. நாம் இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 15, 16, 17 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்லுகிற பொழுது, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 முறை இந்த 3 வசனங்களிலும் குறிப்பிடுகிறார். எனவே அன்புக்குரியவர்களை, இங்கு அருட்பணி ஆற்றுகின்ற நபரை விட, அருட்பொழிவு பெற்ற நபரை விட ஆண்டவருக்கு மிக முக்கியமானது எது என்று சொன்னால் அவருடைய ஆடுகள். மிக முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய ஆடுகள். ஆடுகளுக்கு உணவு கொடுத்தல், ஆடுகளை பேணி வளர்த்தல் ஆகியவை தான் ஆண்டவர் இயேசுவினால் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 14-15 வரை இருக்கிற வசனங்களிலே குறிப்பிடுகிறார். என் ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும், என் ஆடுகள் நிறைவாழ்வு பெற வேண்டும், பரிபூரணத்தை அவை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கூட நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆடுகளின் மீது, ஆடுகள் என்று சொல்லப்படுவது யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், இறைமக்கள் அனைவரும். ஆடுகளின் மீது அவர் அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். என் ஆடுகள் என்பவர்கள் யார்? ஒருவேளை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆடுகளா என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றும். நாம மட்டும்தான் அவருடைய மந்தைக்குள்ளாக இருக்கிறோம், நாம் மட்டும்தான் அவருடைய ஆடுகள் என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவே அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், இந்த தொழுவத்தை சாராத அல்லது இந்த கொட்டிலை சாராத வேறு ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, நீங்கள் மட்டும் என்னுடைய ஆடுகள். இந்த உலகத்திலே கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும், இந்த மனுக்குலம் அனைத்துமே என்னுடைய ஆடுகள் தான். கடவுளின் பிள்ளைகள் அனைவருமே என்னுடைய ஆடுகள் தான். எனவே அருட்பொழிவு பெற்றவர்கள் என்பவர்கள் எல்லாருக்கும் பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அருட்பொழிவு திருப்பணி என்பது திருச்சபையோடு நின்று விடுகிறது. ஆயர் என்று சொன்னால் அவர் ஆலயத்திலே ஒருவேளை வழிபாடு நடத்துகிறவர், ஆலயத்திலே அருளுரை ஆற்றுகிறவர் என்கின்ற நிலையோடு நின்று விடாமல் அருட்பொழிவு திருப்பணி என்பது சமூகத்திற்கான, ஒருவேளை ஆயர் ஒரு நிறுவனத்தின் வழியாக ஒரு திருச்சபைக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கிராமத்திலே அல்லது அந்த நகரத்திலே அங்கிருக்கின்ற எல்லாருக்குமே அந்த ஆயர் பொறுப்பானவர், எல்லாருடைய வாழ்வுக்கும் பொறுப்பானவர். எந்த இடத்துல அவல நிலையில் ஏற்பட்டாலும் அதை நீக்குவதற்கு, அதை கலைந்து எடுப்பதற்கு ஆயர் பொறுப்பு மிகுந்தவர் அல்லது அந்த அருட்பொழிவு பெற்றவர்
பொறுப்பு மிகுந்தவர் என்பது இதன் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது இந்த அருட்பொழிவு திருப்பணி ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் கடவுள் தன் மக்களின் மீது தன்னுடைய அன்பையும் அளவற்ற கரிசனையும் அருளையும் வெளிப்படுத்துகிறார். அதற்காகவே இந்த அருட்பொழிவு திருப்பணியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாம் சொன்னால் அது மிகையாக. அருட்பொழிவு திருப்பணியை ஆண்டவர் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற பணியாக அல்லது நம்பிக்கை கொடுக்கின்ற கருவியாக அருட்பணியாளர்களை கடவுள் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அவருடைய இடத்திலே தன்னை போல ஒருவர் உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசுடைய இடத்திலே பேதுருவை நியமிக்கிறார். தான் எந்தெந்த பணிகளை எல்லாம் செய்தாரோ அந்த பணிகளை எல்லாம் அவர் தன்னை போலவே செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை, முதலாவது தி ஆர்டைன் மினிஸ்ட்ரி அருட்பொழிவு திருப்பணி மக்களுக்காக உருவாக்கும். எப்பொழுதெல்லாம் அருட்பணியாளர்களை, அபிஷேகம் செய்யப்பட்ட ஆயர்களை நாம் பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் என் மீது அன்பாய் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இறை மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எனவே அருட்பணியாளர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற புரிதல் வர வேண்டும். அந்த புரிதலை அருட்பணியாளர்களும் ஏற்படுத்த வேண்டும். அந்த புரிதலை இறை மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த அருட்பணியாளருடைய தகுதியும் ஆண்டவருடைய தேர்வு. மிக அழகாக இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு முன்னதாக நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார். அந்த தகுதி தேர்வு தான் இந்த பகுதியில் நடைபெறுகின்ற உரையாடல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல கேட்கின்ற கேள்வி, யோவானின் மகனாகிய சீமோனே, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா என்று சொல்கிறார். அதற்கு சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். பழைய மொழிபெயர், பவர் மொழிபெயர்ல அது தெளிவாக டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கு அன்பு, ஆண்டவர் இயேசு கேட்கின்ற அன்பா இருக்கிறாயா என்று கேட்பதற்கு அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை அகாப்பே என்று சொல்கிற வார்த்தை. பேதுரு, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வதற்கு பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தை பிலையோ என்கிற வார்த்தை. அகாப்பே என்று சொன்னால் தியாக அன்பு என்று பொருள், உயிரை கொடுக்கின்ற அன்பு என்று பொருள். பிலையோ என்று சொன்னால் தோழமையின் அன்பு, கொடுக்கல் வாங்கல் நிறைந்த அன்பு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கிறார், நீங்கள் தோழமை நிறைந்த அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தியாக அன்பு உள்ள ஒரு மனிதராக நீர் இருக்கிறீரா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார். ஆனால் பேதுரு, இல்லை ஆண்டவரே, நான் இடத்துல தோழமை உள்ள அன்போடு தான் இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா என்று கேட்டால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு கிரேக்க பதங்களின் வழியாக ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஒரு புதிய செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அகாப்பே அன்பு என்னிடத்துல உனக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அவர் என்ன கேட்கிறார் மறைமுகமாக, பேதுருவே, எனக்காக நீ உன் உயிரை கொடுப்பாயா? எனக்காக உன்னால் உயிரை கொடுக்க முடியுமா? பேதுரு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, உயிரை கொடுக்க முடியாது. உன் மீது நான் அன்பாக இருக்கிறேன், அவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். உன் மீது தோழமை உள்ள அன்பு மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால் அதற்கு ஒரு அழகான காரணம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் காட்டிக் கொடுப்பதற்கு முன்னதாக ஏற்கனவே நான் உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொன்னவர். யோவான் 13ஆம் அதிகாரம் 36 38 வரை இருக்கிற வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவிலே நீங்கள் எல்லாம் என்னால் பாதிக்கப்பட போகிறீர்கள், உங்களால யாரையும் என்னை பின்பற்ற முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் பேதுரு சொல்றார், ஏன் பின்பற்ற முடியாது ஆண்டவரே? உமக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று பேதுருவே வாழ்க்கையா சொல்றார். உயிரையும் கொடுப்பாயா பேதுரு? ஆனால் உன்னால என்ன பண்ண முடியாது, என்ன இன்றைக்கு 3 முறை மறுதளிக்காமலே இருக்க முடியாது. சேவல் கூவுவதற்கு முன்னதாக நீர் என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல யோவான் 18ஆம் அதிகாரம் 17
25, 27 வசனங்களிலே பேதுரு 3 முறை மறுதலித்த நிகழ்வு அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த முறை பேதுரு மிக தெளிவாக இருக்கிறார். ஏற்கனவே அவரே சொல்றாரு, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று. இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், பேதுரு எனக்காக நீ உன் உயிரை கொடுப்பாயா? பேதுரு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நான் அந்த அளவுக்கு தகுதியுடையவன் அல்ல, நான் உயிரை கொடுக்க மாட்டேன் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் உம்மிடத்துல வெறும் நேசம் மட்டும்தான் வைத்திருக்கிறேன். உம்மிடத்துல எதையாவது பெற்றுக்கொண்டு உமக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நான் உம்மோடு இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் திரும்பவும் கேட்கிறார், சரி பரவாயில்ல, உன்னிடத்துல பொறுப்பு கொடுக்கிறேன், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். ஒருவேளை பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடும் கூட பொறுப்பு கொடுத்தா ஒருவேளை நான் உனக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று பேதுரு சொல்றாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறார். 2வது முறை, பேதுருவே எனக்காக உயிரை கொடுப்பாயா? நீ ஆடுகளை மேய்க்கின்ற பொறுப்பை கொடுத்தால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய உயிரை கொடுக்க மாட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று கேட்கிறார். ஆண்டவரும் அவரை புரிந்து கொண்டதாக 3வது கேள்வியே, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் நிலையிலே கீழே இறங்கி கேட்கிறார். பேதுரு, ஆமாண்டவரே, உன்னை நான் நேசிக்கிறேன் என்பது மட்டுமே உங்களுக்கு தெரியும். உமக்காக உயிரை கொடுக்கின்ற அளவு என்னிடத்துல தைரியம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லிவிட்டேன், ஆனால் உமக்கு எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை என்று பேதுரு தெளிவான மனநிலையோடு சொல்கிறார். ஸோ அருட்பொழிவு திருப்பணிக்கான மிக முக்கியமான தகுதியாக ஆண்டவர் இதை பார்க்கிறார். உண்மையோடு இருக்கிறது. எதை வேணாலும் உணர்ச்சி வசப்பட்டு உளறி விடுவது அருட்பணிக்கான தகுதி அல்ல. அது அருட்பொழிவு பெற்ற ஆயர்களாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கின்ற யாராக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக இதை செய்து விடுவேன், ஆண்டவருக்காக அதை செய்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு எதையுமே செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக மோசமான நிலை, வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் செய்வேன் 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 என்று சொல்லிவிட்டு நான் உமக்காக இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு எதையும் செய்யாமல் இருப்பதை விட என்னால் இது மட்டுமே செய்ய முடியும் ஆண்டவரே என்று யார் தன்னை இருக்கின்ற நிலையிலேயே அப்படியே ஒப்படைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தன் பணிக்காக தேர்ந்தெடுக்கிறார். ஒருவேளை இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு முதல்ல உயிரை கொடுப்பான்னு சொன்னாங்க, அவர் மறுதளிச்சார். மறுபடியும் உயிரை நீ கொடுப்பாயா என்று கேட்கிறார். அவர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்போ பேதுரு தன்னுடைய உண்மை நிலையை ஆண்டவருக்கு சொன்னாரோ ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக உயிரை கொடுப்பாய் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். 19ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, இதுவரைக்கும் உன் இஷ்டப்படி நீ நடந்தாய், ஆனால் இனிமேல் நீ எனக்காக வாழப்போ. அவர் எந்த அளவு பாடுபட்டு கடவுளை மகிமைப்படுத்த போகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்போ அருட்பொழிவு திருப்பணி என்பது அப்படிப்பட்டது. ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய தகுதி. நான் தகுதி உடையவன் என்பதினாலே, நான் கடவுளுக்காக இதையெல்லாம் செய்து விடுவேன் என்பதினாலே ஆண்டவர் எனக்கு இந்த பொறுப்பை தரவில்லை என்கின்ற உணர்வு அருட்பணியாளர்களுக்கு இருக்க வேண்டும். மாறாக என்னை அப்படியே ஒப்படைக்கின்றேன், ஆண்டவர் என்னை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு பணியாற்றுகிறவர்கள் தான் அருட்பணியாளர்கள். அப்படிப்பட்ட பணியின் முன்மாதிரியாக பேதுரு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் மீது அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அன்பு? ஒருவேளை ஆண்டவர் நீங்கள் என் மீது அன்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் என்னிடத்திலே அன்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எது என்னுடைய கட்டளை? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார், புதிய கட்டளை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதே நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை. எனவே அருட்பொழிவு பணியை பெற்றுக்கொள்ள யார் தகுதியானவர்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்திலே ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டும், எந்த தடையும் இன்றி, எந்த பேதமும் இன்றி, இனம், மொழி, ஜாதி, வட்டாரம், மதம், சமூகம், இந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி யார் ஒருவர் இந்த மனுக்குலத்தின் மீது அன்பு கொள்கிறாரோ அவர் ஆண்டவரை நேசிக்கிறவர், அவர் ஆண்டவரின் கட்டளையை பின்பற்றுகிறவர், அவரை தான் ஆண்டவர் தன்னுடைய அருட்பணியாளராக அபிஷேகம் பெற்றவராக பார்க்கிறார். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருச்சபை சார்ந்து, நிறுவனம் சார்ந்து
ஆயர்கள் எல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்கோர்ஸ் இதுவும் கடவுளுடைய திருவுள சித்தம் திட்டம். இந்த அபிஷேகம் பெற்ற ஆயர்கள் இப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பணியை செய்ய வேண்டும். அதற்காகவே இது ஒரு திட்டமாக கடவுளுடைய அருளாக ஆயர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திருச்சபையின் முறைமைப்படியாக. ஆனால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறர் மீது அன்போடும் அக்கறையோடும் பிறருடைய வாழ்வுக்காக போராடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக பார்க்கிறார். அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்கள் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற புரிதல் இன்றைக்கு நமக்கு வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த அங்கி அணிந்திருக்கிறவர்கள் மட்டுமே ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். மாறாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே தன்னுடைய சக மனிதரை எந்தவித பேதமுமின்றி நேசிக்கிறார்கள், அவர்களுக்காக உயிரையும் கொடுக்கின்ற அன்பு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கின்ற புரிதல் இன்றைக்கு நமக்கு வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் அதில் இருக்கிறவர்கள், நீ அபிஷேகம் வாங்கிட்டியா, அபிஷேகம் வாங்கிட்டியா, அபிஷேகம் பெற்றுவிட்டாயா என்று கேட்கிறார். அபிஷேகம் பெற்றுவிட்டது என்றால் என்ன என்று சொன்னால், அந்நிய பாஷைகளில் பேசினால் அவர்கள் அபிஷேகம் பெற்றதாக நினைத்துக் கொள்கிறார்கள். நான் இந்த சர்ச்சில் அபிஷேகம் பெற்று, அந்த சர்ச்சில் அபிஷேகம், அந்த பாஸ்டர் எனக்கு அபிஷேகம் கொடுத்தார் என்று பல்வேறு நிலைகளிலே ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் பெறுவது என்பது நம்முடைய சுயநிலையை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, அந்நிய பாஷையை பேசுவதற்காக மட்டுமல்ல, பிறருடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்காக கொடுக்கப்படுவதுதான் அபிஷேகம் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதையே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட அருட்பொழிவு திருப்பணியை குறித்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டோம். அருட்பணியாளர்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள், அருட்பொழிவு பெற்றவர்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடவுள் என் மீது கரிசனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், கடவுள் என் பக்கத்திலே தான் இருக்கிறார் என்கின்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, அருட்பொழிவு திருப்பணி என்பது ஆண்டவரை நேசிப்பதில் இருந்து வருவது, சக மனிதர்களை நேசிப்பதில் இருந்து வருவது, ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதில் இருந்து வருவது, உண்மையாய் இருப்பதில் இருந்து வருவது, உணர்ச்சி வசப்பட்டு உணர்வதிலே இருந்து வருவதல்ல அருட்பொழிவு திருப்பணி. உண்மையான நிலையை அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை அருட்பொழிவு பெற்றவர்களாக, அபிஷேகம் செய்தவர்களாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட அருட்பொழிவு திருப்பணியை நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து திருச்சபை மக்கள் அனைவரும், சமூகத்தில் இருக்கிற அனைவரும் செய்கின்ற பொழுது கடவுளுடைய அரசு உலகத்தில் கட்டி எழுப்பப்படும். அப்படிப்பட்ட இறை அரசுக்கான அருட்பொழிவு பெற்ற திருப்பணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வைத்து சென்ற அருட்பொழிவு திருப்பணியை நாம் அனைவரும் இணைந்து செய்யும். கடவுள் நம் அனைவருக்கும் நிறைவான அருளையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்துவார்கள். ஆமென். நிறைவு ஜெபத்தை கருங்குழி திருச்சபையுடைய ஊழியர் திரு ஜான்சன் ஐயா அவர்கள் ஜெபம் செய்வோம். எல்லாவற்றிற்கும் உறைவிடமாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஓய்வு நாள் ஆராதனை வேளையில் நம்மை நாங்கள் வணங்கி பணிந்து நாமத்தை உயர்த்தி படிக்கும்படியான ஆசீர்வாதத்தை நீர் எங்களை கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டப்பட்ட இந்த வேலையிலும் கூட சுவாமி நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான ஆசீர்வாதங்கள், எண்ணற்ற நன்மைகளையும் எண்ணற்ற இலக்குகளையும் நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டப்பட்ட இந்த நாளிலும் கூட சுவாமி ஆராதனை குறுகிய கால ஆராதனையாக இருந்தாலும் கூட சுவாமி எங்களுக்கு திரைமுறை அறிவுறுத்தின எங்களுடைய ஆயர் பெருமக்களுக்காக ஆயருக்காக சிந்திக்கிறோம். கட்டப்பட்ட இந்த நாளிலும் கூட சுவாமி எங்களுடைய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் ஐயாவுக்காக சிந்திக்கிறோம். அவர் ஆற்றுகிற திருப்பணிக்காக சிந்திக்கிறோம். அவர் கொடுக்கிற சொகத்துக்காக கருத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தையும் எங்கள் மனதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடக்க ஏறே அவருக்கு பலனையும் ஆற்றலையும் தெய்வீக வல்லமையும் சமாதானத்தில் கட்டளையிடுமாறு சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அதன் வழியாய் அவர் இணைந்து கர்த்தாவே பணியாற்றுகிறார்கள். செயலாளர் ஐயாவுக்காக, பொருளாளருக்காக கர்த்தாவே அனைவரும் கருத்து ஒப்புக்கொள்கிறோம். தேவே அவருக்கும் அளவற்ற ஆசீர்வாதத்தை நன்மையை தருமாறு சொல்லிக்கிறோம். அவரோடு இணைந்து பணியாற்றுகிறதான தேவை செய்தியை கொடுக்கிறான ஆயர் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவை கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். மனைப்பிள்ளைகளையும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அனைவருக்கும் நல்ல ஆற்றலையும் பலனையும் தெய்வீக வல்லமையும் சமாதானத்தையும் தர
சுவாமி. சென்னை பேரத்தில் பணியாற்றுகின்ற செயலாளர்களுக்காக, பொருளாளர்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட சுவாமி மனதில் குறைகள் இருந்தாலும் கூட, முழுமையான வழிபாடு இல்லை என்று நினைத்தாலும் கூட, இவைகளை வழிபாடாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் இறைமக்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்படுமாறு செல்கிறோம். என்னுடைய கல்வி குருசேகரத்துக்காக தவறுபட என்னுடைய கல்வி கர்த்தாவே குருசேகர தலைவரும் ஆயிரமாயிருக்கிற சாமுவேல் விநாயகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் செய்கிற திருப்பணிக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட இறை செய்தியை எங்களுக்கு வழங்கின அவருக்காக, ஐயாவுக்காக ஆற்றலையும் பலனையும் தெய்வீக தத்துவத்தையும் ஞானத்தையும் உணர்வையும் தலைவனமாக செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவரோடு இணைந்திருக்கிற செயலருக்காக, செயலருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பொருளாளர் அம்மாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்வளிக்கிறவர், வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர் என்று அவர் உணர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ அவரோடு கூட இணைந்து கர்த்தர் ஊழிய பெருமக்களுக்காக, கர்த்தர் அவர் செய்த திருப்பணிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவர் மனைவி பிள்ளைகளுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழிய குடும்பத்தையும் கர்த்தரே நீ கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சென்னை பேரத்தில் திருப்பணி ஆற்றுகிறதான இஸ்ரேல்பார்களுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில பணியாற்றுகிறதான ஆசிரியர் மிஷனரி ஐயாவுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையும் ஆளுகையும் வழிநடத்தும் பாதுகாப்பும் நிறைந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கருமொழி குருசேகரத்தில் இருக்க ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஒவ்வொருவர்களுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருச்சபை அங்கத்தினருக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருச்சபை பிள்ளைகளுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனைவருக்கும் கர்த்தாவே வாழ்வழித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள செலுத்துகிறோம். இந்த கொரோனா வைரஸ் என்பது கர்த்தாவே ஒவ்வொரு மக்களும் தொடாதபடி நீ பாதுகாத்து அங்கீகரிக்கப்பட செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட சுவாமி தேச தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுகின்ற தேச தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஆலோசனைப்படி கர்த்தாவே உலக மக்களை காத்து உங்களுடைய வழிநடத்தல் பாதுகாப்பு நிறைந்திருக்க வேண்டும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆகையான பலனை ஆகையான தத்துவத்தில் நீ தர வேண்டும் செலுத்துகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை கருத்து ஒப்புகிறோம். தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி ஐயாவுக்காக செலுத்துகிறோம். கர்த்தாவே சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற எல்லா விதமான தீர்மானங்களையும் தேவனாய் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் சுவாமி நீ ஆளுகை செய்க, வழி நடத்துக. இதோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேதனையோடு கண்ணீரோடு கர்த்தாவே பல குழம்போடு அழுது கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீ சுகத்தை கொடுத்து தன் படுக்கை எடுத்து இல்லத்துக்கு செல்லுகிற வார்த்தை பெருவிதமாய் அவன் அதில் ஆறுதல் படுத்தப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் கர்த்தாவே அநேக மக்களை விட்டு சென்றிருந்தாலும் கூட சுவாமி உங்களுடைய திரு சமூகத்தில் கர்த்தாவே அவர்கள் ஏன் பாதிக்கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எந்த மக்களையும் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும் செல்கிறோம். இந்த தேசத்தை விட்டு அது ஓட வேண்டும் செல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட சுவாமி இதோ மருத்துவருக்காக செபிக்கிறோம், செவிலியருக்காக செபிக்கிறோம், காவல்துறையினர் சகோதரர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களுக்காக அவர் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களின் பலனையும் தத்துவத்தையும் இந்த நோய் அணுகாததை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திற்குரிய மன்னாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை என் குருசேகர ஆயர் ஐயாவின் தலைமையில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவானதாக இருக்க இந்த வாரங்கள் முழுதும் அது பலனையும் ஜீவனையும் ஆசீர்வாதமும் கொடுத்து நடத்தப்பட செபிக்கிறோம். அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் ஒன்றுபட வேண்டும் செபிக்கிறோம். எல்லாருக்கும் அன்பு ஒரு நாளை விலகாததை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செபிக்கிறோம். இதோ இந்த நாளில் இந்த வாரங்கள் முழுதும் நன்மையும் கிருபையும் தொடர்புடைய ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும் இறைவான இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாயிருக்கின்ற கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நிறைவான வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆற்றலும் பெறும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தராகிய இயேசுவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சமாதானத்தை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய சமாதானத்தை நிறைவாய்